அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரு நாள் ஆண்டவர் நம்மை கீழாக்குகிறவர் அல்ல, மேலாக்குகிறவர். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மேலாக்குவார், ஒவ்வொரு நாளும் வளர செய்வார், ஒவ்வொரு நாளும் உயர்த்துவார். ஏன்னா நம்ம அவர் பிள்ளை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பிரச்சனையே வராதா பாஸ்டர் அப்படின்னா வரும். படிக்கட்டு இல்லாமல் மேலே ஏற முடியுமா? படி இல்லாமல் ஏற முடியுமா? அல்லேலூயா. பிரச்சனை தான் படி, அதை மிதித்து தான் மேலே என்ன செய்யணும்? போகணும். அல்லேலூயா. அதை மிதிக்கிறதுக்கு பலன் தருவாரா? தருவார். அதை தாண்டுவதற்கு மான்காலில் தருவாரா? தருவார். கிருபை தருவாரா? தருவார். அல்லேலூயா. அவர் நடத்துவார்ன்ற விசுவாசம் தான் உங்களை அதை தாண்ட வைக்கும். அல்லேலூயா. இதனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை, சிந்தையை திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆவலாக இருக்கிறார். எத்தனை பேர் கேட்க ஆவலாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். மேலும் நம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். நாளிலும் செய்தியின் தலைப்பு அழைத்த தெய்வத்திற்கு உண்மையாயிரு. ஆமென். அல்லேலூயா. அழைத்த தெய்வத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அழைத்த தெய்வத்திற்கு உண்மையாக இருங்கள். இருக்கிறீங்களா? இப்போ உண்மையாக இருக்கிறீங்களா? இது வரைக்கும் உண்மையாக இருந்தீங்களா? இனிமேலும் உண்மையாக என்ன செய்யுங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் நம்மை அழைத்து, நம்மை தெரிந்து கொண்டு, நம்மை அபிஷேகித்து, நம்மை முத்தரித்து, நம்ம மீது இரக்கத்தை, கிருபையை, ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்து நம்ம வைத்திருக்கிறது நோக்கம் என்னென்னா, இவர்கள் எனக்கு உண்மையாக என்ன செய்வாங்க? இருப்பாங்க. உண்மையாக இருக்கிறதுனா என்ன? உண்மையாக இருக்கிறதுனா என்ன? ஆண்டவர் மோசையை குறித்து சொல்கிறாரு, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஏன் அவனை பற்றி சொல்கிறாருன்னா, அவன் எந்த வேலை கொடுத்தாலும் என்ன சொன்னாலும் அவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்வான்? நான் சொன்னபடி அவன் என்ன செய்வான்? அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மோசையை பார்த்து என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆமென். இப்போ நம்மளை பார்த்து ஆண்டவர் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லணும். ஆமென். அப்போது உண்மை உள்ளவன் அப்படின்னா நிறைய காரியங்கள் அதுக்குள்ளே அடங்குது, நிறைய விஷயங்கள் அடங்குது. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் உண்மை இருக்கிறது. இப்போ நம்ம ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவன். அல்லேலூயா. உங்களை எதற்காக அழைத்தார்? அவருடைய ராஜ்யத்திற்கென்று. உங்களை எதற்காக அழைத்தார்? அவருடைய மகிமைக்கென்று. ஆமென். நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பை என்ன செய்யணுமா? பார்க்க வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அதுக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி நடக்கணும்? அதுக்கு தகுதியானவர்களாய். எதற்கு அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய மகிமைக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்புக்கு நான் பாத்திரவானாய் நடந்து கொள்ள வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. ஆமேனா? கரெக்டு தானே? அப்படி தானே வசனம் சொல்லுது. உண்மையாக இருந்தாலும் அப்படின்லாம் இழுக்கல. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை. ஆமாம், அதில் ஸ்ட்ரிக்டானவர் சொல்கிறார், இதில் இருந்தால் இல்லாமல் போனால், இல்லை அப்படி இருந்தால் இப்படிலாம் கிடையாது. இருந்தால் அவன் இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ஆசீர்வாதம் தருவார். ஆமென். இப்போ இங்கே ஆண்டவர் நம்ம இடத்துல இந்த நாளிலே பேச விரும்புகிற காரியம் என்னன்னா, நான் உங்களை அழைத்திருக்கிறேன், உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன், உங்களை முன்குறித்திருக்கிறேன், உங்கள் மீது இரக்கம் வைத்திருக்கிறேன். நீங்கள் எனக்கு முன்பதாக உண்மையாய் நடக்க வேண்டும் என்பதே கர்த்தருக்கு விருப்பமான காரியம். அதுதான் இந்த நாளில் உங்களோடு கூட ஆண்டவர் பேச போகிறார். யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற உத்தமனாய் இருக்கிறான் என்று தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார்.
ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். இவன் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான், தன் சரீரம் கெட்டு போனதை உணராதிருந்தான், கர்த்தர் தருவார் என்று நம்பிக்கையாக இருந்தான் என்று சொல்லி அநேக முற்பிதாக்களை குறித்து வேதம் நமக்கு அநேக காரியங்களை திருஷ்டாந்தப்படுத்துகிறது. அதில் அநேக காரியங்களை நமக்கு வெளியரங்கமாய் ஆண்டவர் வெளிப்படையாக எழுதி வைத்திருக்கிறார். இதனால தான் இவர்கள் உண்மையுள்ளவர்கள், இதனால தான் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆமென். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா முதல் அடிப்படை காரியம் கர்த்தரிடத்திலே உண்மையாக இருக்கணும். எப்படி உண்மையாக இருக்கணும் தெரியுமா? என்ன வந்தாலும் உண்மையாக இருக்கணும், எந்த சூழ்நிலையிலும் உண்மையாக இருக்கணும். ஆசீர்வாதம் வந்தால் மட்டும், நன்மை கிடைச்சா மட்டும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சத்தில் என்ன செய்யணுமா? உண்மையாக இருந்துட்டா எங்கே வச்சிருவாரா? அநேகத்துக்கு ஆசீர்வாதமாக வச்சிருவார். இப்போது நம்ம இடத்துல நம்ம எல்லாவற்றிலும் அதிகாரத்தில் எல்லா காரியங்களும் நம்ம மேலோங்கி வளர்ந்துருக்கிறோமா, இல்லை கொஞ்சமாக அப்படியே மெதுவாக வளர்கிறோமா? கவனிங்களேன், இந்த ஆசீர்வாதம் அப்படின்ற காரியம் எல்லாத்துலேயும் இருக்குது. எச்சரிப்பு, கிருபை, மேன்மை, நடத்துகிற விதத்தில், வேதத்தில் நம்ம படிக்கிற காரியங்கள், வசனத்தில், வாக்குத்தத்தம், நிறைய காரியங்கள் மூலமா கர்த்தர் ஆசீர்வாதங்களை ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொரு விதமாக வைத்திருக்கிறார். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம உண்மையாக இருக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். ஏன்னா அங்கே இருக்கிற நன்மையான ஈவுகள் வேறு விதமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வரீங்க, வீட்டிலேருந்து ஜெபிக்கிறீங்க, வீட்டில் வேதம் வாசிங்க, இது வேறு. நீங்கள் ஆலயத்துக்கு வரீங்கல்ல, இங்கே ராஜ்யத்தின் மகிமைக்குள்ளே என்ன செஞ்சிருவீங்க? வந்துடுவீங்க. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்ல, நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா அந்த பரலோக ராஜ்யத்திற்கு பங்கு பெறும்படியாய் நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த மகிமைக்கு நேராய் போகும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி தானே? அல்லேலூயா. உங்கள் கையில் இப்போ நிரம்பி வழியுது காசுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பர்ஸை திறந்தாலே கீழே செதறுது. ஆமீன். வராது. அப்படி ஒரு விசுவாசமே நம்மக்கிட்ட கிடையாதுன்னு. அல்லேலூயா. எங்கள் பர்ஸை உள்ள கையை விட்டு குழம்பு சட்டியை தடவுற மாதிரி தடவ வேண்டியதாக இருக்குது, வரமாட்டேங்க. நீங்கள் வேறு திறந்தா செதறுதுன்றீங்க. விசுவாசிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தருவார். கவனிங்க, இப்போது உங்ககிட்ட அப்படி செதறுதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய காசு இருக்குன்னு, நீங்கள் கீழே கிடக்கிற ₹1 பார்த்து ₹1 அப்படி பார்ப்பீங்களா? கீழே ₹1 இருக்குது, ரோட்டில் போகிறீங்க, ₹1 என்ன செய்யுது? கீழே இருக்குது. இந்த ₹1 பார்த்துட்டு ₹1 சொல்லி வேகமாக போய் எடுக்க போவீங்களா? போக மாட்டோம். ஏன் போக மாட்டோம்? அதை மாதிரி 100 மடங்கு என்கிட்ட என்ன செய்யுது? இருக்குது. அப்புறம் நான் அதை பார்த்து என்ன செய்ய மாட்டேன்? அது எனக்கு தேவையில்லை. அதை விட அதிகமாக எனக்கு என்ன செய்யுது? என் பாக்கெட்டில் இருக்குது, என் பர்ஸில் இருக்குது. அப்போ நான் ஆண்டவர் என்ன எப்படி மைண்டு யோசிக்கிற வைக்கிறாரு பாருங்களேன். இப்போது நம்ம இருதயம், நம்ம வாழ்க்கை, நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம என்ன செய்யலை? கண்ணார இன்னும் செய்யலை, பார்க்கல. உங்ககிட்ட ஆண்டவர் உங்கள் மேலே கொட்டி வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? அந்த ₹1 பார்த்து என்ன செய்யணும் இப்போ? ஏன்னா கையில் பர்ஸில் திறந்த உடனே செதறது நம்ம கண்ணு பார்க்கல. நம்ம இருதயம் இப்போ என்ன பார்க்கலன்னா, நம்ம கண்ணு, ஆவிக்குரிய கண்ணு எதை பார்க்கலன்னா, என் மேலே அவருடைய ஆசீர்வாதங்கள் கொட்டி கிடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கல, நம்ம அப்படி உணரலை. நம்ம ஒருவேளை பர்ஸ் வெறுமையாக கூட இருக்கட்டுமே, லாசரு ரோட்டில் என்ன செஞ்சார்? ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்பட்டார். ஆனால் அவருடைய மகிமை எப்படி இருந்துச்சு? அவருடைய மகிமை வேறு. அவர் ராஜ்யத்துக்கு போயிட்டார், மகிமைக்குள்ளே போயிட்டார். அவருடைய மகிமை வேறையாக இருந்துச்சு. இப்போது இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் பர்ஸில் ஒரு வேளை காசே இல்லைனாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி, நீ உண்மையாக இருந்துட்டீங்கன்னா உங்களை அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுற அபிஷேகம் உங்களுக்குள்ளேயே என்ன செய்யுது? இருக்குது. ஆமென். உங்களை அநேகத்துக்கு மேலே உயர்த்துக்கிற ஆசீர்வாதம், வல்லமை, கிருபை, ஐஸ்வர்யம் எல்லாம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ, ஏசுதான் மெய்யான தெய்வம்னு ஏற்றுக்கொண்டீங்களோ, அன்னைக்கு அந்த நொடி அந்த நிமிஷமே உங்கள் மேலே அந்த ஐஸ்வர்யம் வந்துருச்சு. அல்லேலூயா. உங்கள் சிரசின் மேலே அது இருக்குது, உங்களுக்குள்ளே அது இருக்குது, வாசமாக இருக்குது. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா மகிமையை பார்ப்பீங்க. ஆமென். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் அந்த காரியத்தை என்ன செய்யுங்க? பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இங்கே வசனம் அழகாக சொல்லுது பாருங்களேன். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் மேன்மைக்கும் நீங்கள் அழைத்த தேவனுக்கு என்ன செய்யுங்க? பாத்திரமானா நடந்து கொள்ளுங்க. தகப்பன் பிள்ளைக்கு சொல்லுகிறத போல நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் என்ன செய்கிறோம்? புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும். அல்லேலூயா.
ஆமாம், உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? சபைக்கு வரும்போது உங்களுக்கு வசனம் போதிக்கப்படுது, உங்கள் வார்த்தை உங்களுக்கு நேரம் வருது. ஏன் வருது? கொஞ்ச நேரம் உங்களை தேற்றுகிறதா இருக்கும். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் உங்களை ஆற்றுகிறதா இருக்கும். கொஞ்ச நேரம் உங்களை உங்களுக்கு புத்தி சொல்லுகிறதா, சில காரியங்கள் எச்சரிப்பாக என்ன செய்யும் வரும். ஆமென். அல்லேலூயா. ஆலயத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசும் பொழுது நன்மையானதை மட்டும் என்ன செய்யாதீங்க, காதை திறந்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் எச்சரிப்பாக வரும் பொழுது அப்படியே கப்புன்னு அடைச்சிக்கிறது. இந்த மீன் இருக்குல்ல, மீன் அது இப்படி வாயை பிளந்துக்கிட்டே போகுமா. ஒரு சுறா மீன் ஒன்று இருக்குது. சுறாவிலே 2 வகை இருக்குது. அதில் ஒரு வகை வாயை அப்படியே திறந்துக்கிட்டே போகுமா. அது வாய்க்குள்ளே மாற்ற எல்லா மீனையும் உள்ளே இழுத்துக்கிடும், தண்ணி மட்டும்தான் வெளியே போகுமா. மீன் உள்ளே ஃபில்டர் ஆகிக்கிடும். அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம ஆசீர்வாதம் வரும்போது மட்டும் ஃபில்டர் ஆகிக்கிறது. எது? ஃபில்டராகி உள்ளே வச்சுக்கிறது. எச்சரிப்பு வரும்போது தண்ணி மாதிரி வெளியே விட்டுறது. ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளில் எல்லாத்துலேயுமே ஆசீர்வாதம் இருக்குது. நான் விசுவாசிக்கிறது என்னென்னா, எச்சரிப்பில் தான் அதிக ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென், ஆமென். இப்போ உங்களை ஆண்டவர் சில காரியங்களில் எச்சரிப்பார், சில காரியங்களில் போகாதன்னு சொல்லுவார், சில காரியங்களில் உணர்த்துவார், சில காரியங்களில் கடினமாக இருப்பார், விடாப்படியாக இருப்பார். நீங்களாம் ஆண்டவராக இருப்பார். ராத்திரி முழுதும் யாக்கோபு போல் என்ன செய்யலாம், போராடலாம். ஆனால் அவர் தான் ஜெயிப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஜெயிக்கிறீங்களா? யாக்கோபு ஜெயிச்சார்னு. அல்லேலூயா. அவனை ஜெபம் பண்ண வச்சதே ஆண்டவர் தானே. பயத்தை கொண்டு வந்ததே ஆண்டவர் தானே. ஆண்டவரை தவிர வேறு வழியே இல்லைன்னு இருதயத்தில் வசனத்தை, அந்த எண்ணத்தை வச்சவர் ஆண்டவர் தானே. அல்லேலூயா. திரும்பி வரும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் ஜெபித்த இடத்துல என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறான். ராம் முழுவதும் போராடுறான். மேற்கொண்டாய் அப்படின்னா அவர் ஜெயிக்கிறார். அது லிட்டரலாக நம்ம பார்க்கும்போது ஜெயிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஜெயிச்சது ஆண்டவர் தான். சாமுவேல் இல்லை, குழந்தை இல்லை அண்ணாளுக்கு. ஜெயிச்சது யார்? ஆண்டவர் தான் ஜெயிச்சார். அங்கே சாமுவேலை கொண்டு வரணுன்றது அவருடைய திட்டம். ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வர வச்சார், வந்து ஜெபிக்க வச்சார். ஜெபிச்சு அவரிடத்துல விண்ணப்பத்தை கேட்க ஆண்டவர் தான் எல்லா காரியங்களும் என்ன செய்கிறார். ஆமாம், அவருடைய சித்தம், அவருடைய திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்குற வரைக்கும் நம்ம என்ன செய்வார். ஆமாம், தாமதமாகுதா, நான் இன்னும் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னும் அவர் சமூகத்துக்கு வரலை அர்த்தம். யாக்கோபு தன் இடத்துல உட்காந்துக்கிட்டே என்ன செய்யலை, ஜெபிக்கல. புறப்பட்டு வந்து அவர்கள் குடும்பத்தை தனியாக ஓரமாக விட்டுட்டு கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்கிறார். ஆண்டவர் சமூகத்துக்கு வர வைக்கிறார். ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தால் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சில நேரங்களில் தாமதமாகுதா, உணர்வடையுங்க. நான் இன்னும் முழுசாக என்ன செய்யலை, ஒப்பு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலை, நான் இன்னும் ஆண்டவர் சமூகத்துக்கு வரலை, அதனால் தாமதமாகுது. எச்சரிப்பு அடைவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு ஒப்பாக என்ன செய்கிறார், பாவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2 காரியம் நான் துரிதமாய் முடிக்க விரும்புகிறேன். முதல் காரியம், நான் பாத்திரமானாய் நடக்கணும், நான் தகுதி உள்ளவனாக இருக்கணும் ராஜ்யத்திற்கு. ஆமென். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழப் போகிறது இல்லை. ராஜ்யத்திற்கென்றே நம்ம இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டோம். அந்த ராஜ்யத்திற்கென்றே இந்த உலகத்தில் வாழுகிறோம். அந்த ராஜ்யத்திற்கே முடிவில் கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. இந்த வாழ்கிற நாட்களிலே கர்த்தருக்கு மகிமையாய், ஆண்டவருக்கு பாத்திரமாய் நாம் வாழ்ந்து அவருடைய சமூகத்துக்கு, ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும், கடந்து செல்லணும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இங்கே இவர் ஆண்டவர் இவனை குறித்து சொல்லுகிறார், உன் பிள்ளையாண்டர் மேல் என்ன செய்யாத, உன் கையை போடாத, அவனுக்கு ஒன்றும், நீ அவனை ஏக சுதன் என்றும் உன்னுடைய நேசபுத்திரன் என்றும் பாராமல் அவனை நீ எனக்கென்று ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிறவன், அதுதான் அவனுடைய குவாலிஃபிகேஷன். அதுதான் கர்த்தர் அவனை பாத்திரமானாய் பார்ப்பதற்குண்டான காரியம்.
ஆண்டவருக்கு பயப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுதுதான், கர்த்தருக்கு பயபக்தியாய் உண்மையாய் காணப்படும் போதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் கிரியை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்யணுமா, நான் அவருக்கு முன்பதாக உண்மையுள்ளவனாய், பயபக்திக்குரியவனாய், நான் பாத்திரவானாய், தகுதி உள்ளவனாய் காணப்பட கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பிள்ளை இப்படி தான் வளரணும் உங்களுக்கு விருப்பம் இருக்கா? எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும்ல. என் பிள்ளை என்ன செய்யணும், இப்படி வளரணும், என் பிள்ளை இப்படி என்ன செய்யணும், மாறணும், என் பிள்ளை இப்படி வரணும், அப்படி வரணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இப்படிலாம் உயர்ந்திருக்கணும், இந்த வேலையில் இருக்கணும், இந்த தொழிலில் இருக்கணும், இந்த இப்படி சம்பாதிக்கணும். உங்களுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கா? விருப்பமே கிடையாதா உங்களுக்கு? இல்லை பாஸ்டர், பெற்று விட்டாச்சு, அது வாட்டுக்கு வளரட்டும். வீட்டில் 2-3 வளருது பாஸ்டர், அதோடு சேர்த்து ஒன்றா என்ன செய்யட்டும். ஆமாம், அவனுக்கு அது நம்ம என்ன சொல்ல, அது வளரும், அது வாட்டுக்கு. ஆண்டவர் மரத்தை வச்சுட்டா தண்ணி ஊற்றுவார் பாஸ்டர். யார் மூலிமா ஊற்றுவார்? சரி, உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எல்லா பெற்றோருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், பசங்கிட்டலாம் நான் ஒவ்வொருத்தையும் கேட்பேன், என்னடா ஆக போகிறீங்க, என்னடா ஆக போகிறீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா என்ன செய்கிறான், சொல்கிறான். சரி, உன் விருப்பத்தின்படி உனக்கு என்ன செய்யட்டும், ஆகட்டும். நல்லா என்ன செய்ய, படி, நல்லா அதுக்காக முயற்சி எடு. வருஷம் வருஷம் என்ன செய்யாத, விருப்பத்தை மாற்றாத, ஒரே விருப்பமாக என்ன செய். ஆமாம், ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் என்ன செய்யணும் கடைசி வரைக்கும். ஆமாம், வருஷம் இந்த வருஷம் இதை பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, இந்த வருஷம் இது, அடுத்த வருஷம் போனவொடனே அடுத்த வருஷம் இதோட அது நல்லா இருக்கு, அப்படி என்ன செய்யாத. விருப்பத்தை ஒரு டெஸ்டினேஷன் ஒன்றே ஒன்று தான், அதை நோக்கி என்ன செய்யணும், பயணப்படணும். அதுக்காக படிக்கணும். அந்த ரூட்டில் என்ன செய்யணும், பாதையில் கவனமாக போகணும். சும்மா ஒன்றுக்கும் ஒன்றும் செய்யக்கூடாது, ஒவ்வொரு காரியமாக மாற்றக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், சில பேர் நான் என்ன ஆக போகிறேன் இன்னும் முடிவே எடுக்கலை பாஸ்டர்ன்ட்டான். நீ ஏதாவது சொன்னால் தானே பிரச்சனை, இதுக்கப்புறம் எதுவும் ஆக போகிறோன்னு முடிவு எடுத்துக்கிறோம், முடிவே எடுக்கலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முடிவு இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்குது. பெற்றோருக்கு ஒரு விருப்பம் இருக்குது, பிள்ளைகளுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, ஆண்டவருக்கும் ஒரு விருப்பம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் விருப்பம் ஒன்று, ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்றது எங்கள் அப்பாவோட விருப்பம், அது எனக்கு விருப்பமாக மாறிடுச்சு. 2வது, எனக்கு பிஸ்னஸ் என்ன செய்யணும், என் அப்பா கூட சேர்ந்து எங்கள் வேலை என்ன செய்யணும், பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும். இதுதான் என்னுடைய விருப்பம். என் மைண்டு ஃபுல்லாகவே அதுதான். என்ன, காலேஜ் முடித்த உடனே நான் ஒரு வண்டியை டாட்டா ஏசியை போட்டுறணும். அப்போ இந்த தண்ணி கேன் வந்த புதுசு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து, ஒவ்வொரு மரமேல் நகரில் கிட்டத்தட்ட 3000 சொச்சம் கம்பெனி இருக்குது. 300 கம்பெனி ஆர்டர் கிடச்சா கூட எனக்கு போதும். 3000 கம்பெனியில் 300 கம்பெனி, 1% தான் என்னுடைய டார்கெட்டு. போதும், 3 டாட்டா ஏசி போட்டோம்னா அழகாக ஒரு வண்டியில் 100 கேன் ஏற்றணும். அப்படி மைண்ட்லாம் என்ன செய்யுது, நிலவோ யோசிக்குது. என் விருப்பம் உன் விருப்பம் அல்லன்னு ஒரே அடியாக தூக்கிட்டார். அல்லேலூயா. நீங்கள் என்ன வேணால் விருப்பப்படுங்க, நீங்கள் என்ன வேணால் ஆசைப்படுங்க, கர்த்தருடைய சித்தமே நிறைவேறும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, எனக்கு ஒரு சித்தம் இருக்குது. என்னென்னா, என் பிள்ளைகள் நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் ஆசீர்வாதம், நீங்கள் ஆசீர்வாதம் நினைக்கிற காரியங்கள் இருக்கட்டும். நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் விருப்பம் வேண்டாம், நீங்கள் எனக்கு குறித்து வைத்திருக்கிற உம்முடைய தேவ சித்தம், நீங்கள் எனக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் தடையே இல்லாமல் அந்த காரியம் நிறைவேறும். அல்லேலூயா. ஏன் தடை வருதுன்னா, ஏன் சித்தமும் ஆண்டவர் சித்தமும் போய் முட்டுது. அதனால் என்ன செய்யுது, குறுக்கில் கோடு விழுது, தடை வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, என் சித்தத்துக்கு மொத்தமாக என்ன செஞ்சிரு, விட்டுக்கொடு, நான் என்ன செய்வேன், நடத்துவேன். அல்லேலூயா. நான் அதற்கு பாத்திரவானாய் மாறணும். எப்படி பாத்திரவானாய் மாற முடியும்? முழுமையுமாக என்னை அர்ப்பணிக்கும் பொழுது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்க்கையில் உயரணும், எழும்பணும், இதெல்லாம் நினைக்கிறது சரிதான். அதற்கு முன்பதாக ஒன்று செய்யணும், என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் ஒப்பு கொடுக்கலை அப்படின்னா, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை விட்டு கொடுக்கலை, ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தையே தான் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் காரியங்களே தான் ஆண்டவர் பக்கத்தில் வச்சுட்ருக்கிறீங்கன்னா, சில நேரங்களில் தடையாக என்ன செய்கிறது, நிற்கிறது. ஒப்பு கொடுங்க. நான் பாத்திரவானாய் மாறணும், ஆண்டவருக்கு பிரியமானவனாக மாறணும், அவருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கணும். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். சொந்த குமாரன் என்றும் ஏகசுதன் என்றும் பார்க்காம ஒப்பு கொடுத்தான். அவனை பலியாக ஒப்பு கொடுத்தான்.
இனி அவனை காண்பேனோ என்ற எண்ணம் விசுவாசம் அவங்ககிட்ட இருக்குதா இல்லையான்னு தெரியல. மீண்டுமாய் வருவோம் என்று விசுவாசத்தோடு தான் கடந்து போகிறார். ஆனாலும் அவன் இருதயம் தன் பிள்ளையை கொல்ல போகிறோம் என்கிற அந்த 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 எண்ணம் இல்லை, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற போகிறேன் அந்த எண்ணம் தான் அவன் இருதயத்தில். எது டாமினேட் பண்ணதோ அதுதான் ஆளுகை செய்யும். அல்லேலூயா. வீட்டில் யார் ஆளுகை செய்கிறா? அம்மாமாரா ஐயாமாரா? அல்லேலூயா. இதற்கு பதில் இல்லை பாஸ்டர் அப்படின்றீங்களா? யார் டாமினேட் பண்ணுறாங்களோ, யார் எது அதிகமாக மேலோங்கி இருக்குதோ அதுதான் ஆளுகை செய்யும். ஆமாம். இப்போது என் பிள்ளை அப்படின்னு பார்த்துருந்தா அவன் பலி கொடுத்துருக்க மாட்டான். கர்த்தர் சொன்னார் அப்படின்னு அவன் இருதயம் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தனால அவன் பலி கொடுக்கவும் தயங்கலை. அல்லேலூயா. அதனால தான் அவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன், நீ என்னுடைய மகன், நீ என்ன நேசிக்கிற என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். உனக்கு நீ என்னாத நீ யோசித்து கூட பார்க்காத அளவுக்கு உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள் உங்களோடு என்னோடு கூட பேசுகிறார். ஒப்பு கொடுங்க, முழுவதுமாக ஒப்பு கொடுங்க, பாத்திரவானாய் நடந்துங்க, ஆண்டவருக்கு பாத்திரவானாய் மாறுங்க. அல்லேலூயா. ஆமாம். ரெண்டாவது காரியம், அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அழைப்பை, அவனுடைய தரிசனத்தை, கர்த்தர் அவன் மீது வைத்திருக்கிற அழைப்பை அவன் அறிந்தவனாய் அங்கு யோசேப்பு என்ன செய்கிறாரு? செயல்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். இங்கே அவனுடைய வார்த்தையை கவனிங்களேன். இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு நான் உடன்படுவது எப்படி? பொல்லாப்பு அப்படின்னு தெரியுது, அதற்கு நான் எப்படி உடன்படுவேன்னு விலகி ஓடுறது இங்கே யோசேப்புடைய குணாதிசயமாக இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே அவனுடைய இருதயம் பொல்லாம்புக்கு விலகி ஓடுகிறது. அவன் கர்த்தருக்கு பாத்திரமானாய் தன்னுடைய அழைப்பு என்ன, தன்னுடைய ஸ்தானம் என்ன, என்னுடைய நிலைமை என்ன, நான் யார் என்பதை அறிந்து என்ன செய்கிறான்? கிரியை செய்கிறான். அல்லேலூயா. யோசேப்பு தன் ஸ்தானத்தை அறிந்தவன். ஆமென். நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் யார் என்பதை அறிந்து என்ன செய்யுங்க? அங்கே காரியங்களை செய்யுங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஸ்தானம் என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய எண்ணம் என்ன, நீங்கள் அங்கே என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, உன் ஸ்தானத்தை அறிந்து என்ன செய்யணும்? நாம் கிரியை நடப்பிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து நடக்கிற இருதயம் நம்மிடத்தில் காணப்படணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள்னு எல்லாருக்குமே என்ன செய்யுது? நீங்கள் போய் ரேஷன் கடைக்கு போங்களேன், உங்களை பார்த்தவொன்னே என்ன செஞ்சிருவாங்க? நீங்கள் விதக்கறா கோயிலுக்கு போறீங்களோ, உங்களை பார்த்த உடனே கண்டுபிடிப்பாங்க. அல்லேலூயா. உங்கள் ஃபேஸை பார்த்த உடனே என்ன தெரிஞ்சிடும்? இவங்க ஆமாம், இவங்க ஏசுக்காரங்க. அல்லேலூயா கூட்டம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா கூட்டம் தானா இல்லை வேற ஏதாவது கூட்டமா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என்னுடையவர்கள். அதனால் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற நம்ம கர்த்தரை தொழுது கொள்கிறதுனால நம்ம அப்படியே வெளியரங்கமாக அழகாக தெரியும். நீங்கள் உங்கள் மகிமையை அதை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. நீங்கள் காலைல ஏஞ்சி தூக்க மூஞ்சோட போங்களேன், அப்போ கூட உங்கள்கிட்ட ஒரு மகிமை இருக்கும். அல்லேலூயா. அதுக்காக அப்படி போயிடாதீங்க சொல்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட மகிமை நம்மோடு கூட என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆண்டவர் நம்மை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். இஸ்ரவேல் எகிப்துக்குள்ளேயே இருந்தாலும் வித்தியாசம் இருந்துச்சு. அவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. என்ன, அவங்க பண்ணுற அவங்களுடைய முக சாயலுக்கும் எகிப்துடைய முக சாயலுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. அவங்களுடைய கிரியைக்கு இவங்களுடைய கிரியைக்கு வித்தியாசம் இருந்துச்சு. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளானா நீங்கள் எங்கே போனாலும் வித்தியாசமாக தெரிவிங்க. அது உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. இங்கே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமானாய் அவன் நடந்து கொண்டான். தனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு, எனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. பவுல் சொல்கிறார்ல, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம், எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. அல்லேலூயா. என்னால் என் கால் கொண்டு இப்போ நான் நடந்து இங்கேருந்து ஒரு
தேவையில்லாத இடத்துக்கு போக முடியும். சினிமா தேட்டருக்கு என்னாலே போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? டிக்கெட் எடுத்துகிட்டு நேரம் போயிருவேன். இல்லை, எனக்கு தகுதியாக இருக்குமான்னு பார்க்கணும். நான் போக முடியாமல் இல்லை, டிக்கெட் எடுக்க தெரியாமல் இல்லை. அல்லேலூயா. ஆன்லைனில் செல்ஃபோனில் டிக்கெட்டு ட்ரெயினுக்கு எடுக்க தெரிகிற எனக்கு அந்த டிக்கெட் எடுக்க தெரியாதா? தெரியாமல் இல்லை, அப்படி அல்ல. போகக்கூடாது அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள ஆவியானவர் மூலமாக என்ன செய்யணும்? வரணும். அது பாவம்னு எனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் உணர்த்தும் பொழுது நான் அதுக்கு கீழ்ப்படியணும். எல்லா அதிகாரமும் எனக்கு உண்டு. உலகத்தில் எல்லாத்தையும் நான் அனுபவிக்கலாம். நீங்கள் நேராக இப்போ ஏஞ்சி நேராக வெளியே போகலாமா? போக முடியாதா? அல்லேலூயா. போயிடாதீங்க, சும்மா சொல்கிறேன். உங்களால் போக முடியுமானா முடியும். இன்றைக்கி சர்ச்சுக்கு வராமல் இருக்க முடியுமா? முடியும். இன்றைக்கி ஒரு காரணம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். எல்லாம் நம்மளால் முடியும். ஆனால் எது தகுதின்னு என்ன செய்யணும்? பார்க்கணும். எது தகுதின்னு யோசிக்கணும். எது நமக்கு தகுதியானது நம்முடைய சிந்தையில் நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் நமக்கு எதை அனுமதித்திருக்கிறார், எதை விலக்கி இருக்கிறார், எது நான் அனுபவிக்கக்கூடாது, எது நான் அனுபவிக்கக்கூடாது, எது எனக்கு சொந்தமானது, எது எனக்கு சொந்தம் இல்லாதது, எதை நான் செய்ய எல்லாவற்றையும் தேவன் வகைப்படுத்தி இருக்கிறார். பழைய பாட்டில் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு கூட என்ன செய்கிறார்? அல்லேலூயா. ஆமாம், ஒரு யூதன் என்ன செய்யக்கூடாதுன்னா தாடியின் ஓரத்தை கூட என்ன செய்யக்கூடாது? சிறைக்கூடாது. அப்படி கூட இருக்கும். அந்த ஒரு 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 சின்ன விஷயத்தில் கூட கர்த்தர் இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டு கொடுத்துருக்கிறார். இதுதான் செய்யணும், இதை செய்யக்கூடாது. பெண்கள் வஸ்திரத்தை ஆண்கள் என்ன செய்யக்கூடாது? தரிக்கக்கூடாது. ஆண்கள் வஸ்திரத்தை பெண்கள் என்ன செய்யக்கூடாது? தரிக்கக்கூடாது. சபையில் முக்காடு ஆண்கள் போடக்கூடாது, பெண்கள் போடணும். எல்லாவற்றையும் எதை செய்யணும் செய்யக்கூடாது எல்லாவற்றையும் ஆண்டவர் ரூல்ஸ் என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்துருக்கிறார். செய்ய வேண்டியது எது, செய்யக்கூடாதது. பரலோகத்திலிருந்து ஒரு கூடை இறங்கி வருதான். அதில் பண்ணி இன்னும் நிறைய மிருகங்களாம் என்ன செஞ்சுச்சான்? இருந்துச்சான். இப்போ ஆண்டவர் அதை எதை பார்க்குற? இப்படி ஒரு பார்த்தேன், இதில் இதெல்லாம் நான் சாப்பிடணுன்னே ஐயோ இதை நான் எப்படி இது அசுத்தமானது. அப்போது அவனுடைய இருதயம் எது சுத்தம் எது அசுத்தம் என்ன செய்து? அல்லேலூயா. பிசாசுக்கு நிறைய பேர் இருக்கு. பிசாசு, அப்புறம் சாத்தான், சொல்லுங்க, நமக்கு நிறைய தெரியும். சத்துரு, அடுத்து வஞ்சனக்காரன், தந்திரக்காரன், அப்புறம் பைபிள் சொல்லுது அசுத்த ஆவி. அல்லேலூயா. என்ன ஆவியா? அவன் எதை செய்வான் அப்படின்னா அசுத்தத்துக்குள்ள என்ன செய்வான்? தள்ளுவான். அந்த ஆவியோடைய கிரியையே என்னன்னா அசுத்தத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்கும். ஒருத்தன் 6000 பேர் உள்ளே வச்சுக்கிட்டு எங்கே இருந்தானா? நீட்டாய் சுத்தமாய் துடைக்கப்பட்டு கழுவப்பட்டு அப்படியே பல இருந்த இடத்தில் அமர்ந்திருந்து, அப்படியா போட்டிருக்கு? கல்லறையிற்குள்ளே வாசமாக இருந்து. கல்லறைக்கு போயிருக்கீங்களா? அங்கே ரொம்ப சுத்தமாக இருக்குமோ? அவ்வளோ சுத்தமாக இருக்காது, ரொம்ப மோசமாக இருக்கும். பாம்பு, பூரா, பல்லி எல்லாம் கிடக்கும். எல்லா மிருகத்துக்கூட தான் என்ன செய்யணும்? வாழணும். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்த பிற்பாடோ அவன் வஸ்திரம் தரித்தவனாய் அவர் அருகில் என்ன செய்தானா? உட்கார்ந்தான். அல்லேலூயா. அசுத்தம் சுத்தம். முன்பு அவன் அசுத்தமாக இருந்தான், இப்போ எப்படி இருக்கிறான்? சுத்தமாக இருக்கிறான். ஏன்? எங்கே வரணுமோ அங்கே வந்துட்டான், அதனால் சுத்தமாக இருக்கிறான். அல்லேலூயா. நாம் எது அசுத்தம் எது சுத்தம் என்பதை என்ன செய்யணும்? ஆமாம், அறிந்து கொள்ளணும். பிசாசு சில நேரங்களில் தந்திரமாக கிரியை செய்யும் பொழுது நம்ம ஞானமாக ஆவியானுடைய துணையோடு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது கவனமாக கவனிக்கணும். யோசேப்பு அந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருந்தான். எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீட்டில் என் கட்டளைக்கு கீழ்ப்படியாத எதுவுமே இல்லை, எல்லாம் எனக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் உன்னையோ எஜமான் எனக்கு விலைக்கு வைத்திருக்கிறார். அவர் எனக்கு விலைக்கு வைத்ததை நான் என்ன செய்ய மாட்டேன்? தொட மாட்டேன். பிசாசு அதுக்கு நேராக நடத்துறான். எதை செய்யக்கூடாதோ அதுக்கு நேராக நடத்துமா. ஆமென். கவனிங்க, நீங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் முன்னாடி வந்து நேராக நிற்கும். அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு சீரியல் பார்க்கக்கூடாது, இன்றைக்கி 8 மணிக்கு எந்த சீரியலும் போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் டிவியை போடுவீங்க. முதல் விளம்பரமே டான்டடை அந்த சீரியலுக்கான விளம்பரமாக தான் என்ன செய்யும்? இருக்கும்.
இன்றைக்கி இனிமேல் படத்துக்கு போகக்கூடாது அப்படின்னா வால்பேப்பர் ஃபுல்லாக இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச படமாக போட்டிருப்பான். நீங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் கண்ணுக்கு என்ன செய்யும், ஓப்பனாக இருக்கும், தெளிவாக இருக்கும். நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே என்ன செய்வான். ஆமாம், அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் என்ன செய்யும், நடக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவை கலைக்கிறபடி, அதை உடைக்கிறபடி தான் எல்லா காரியமும் நடக்கும். அதில் ஜெயிக்கிறவன் பாக்கியவார். அல்லேலூயா. நீங்களா ஜெயிக்க முடியாது. ஆவியானுடைய துணையோடு என்ன செய்யணும், ஜெயிக்கணும். கர்த்தருடைய கிருபையோடு ஜெயிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு ஜெயிக்கணும். கர்த்தர் பிசாசை வார்த்தையை கொண்டு ஜெயித்தார். நாமும் வார்த்தையை கொண்டு, ஆவியானவரை கொண்டு, தேவனுடைய பலத்தை கொண்டு என்ன செய்யணும், ஜெயிக்கணும். அப்படி ஜெயிப்போமானால் தெய்வத்திற்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோன்னு அர்த்தம். அவன் யோசேப்பு தன் எஜமானுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆபிரகாம் தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். அவருடைய காரியங்கள் ஜெயமாக இருந்ததை நீங்கள் நானும் அநேக காரியங்களை கேட்டிருக்கிறோம், பார்க்குறோம், வாசிக்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கையின் ஜெயமாய் மாற்ற வேண்டுமானால் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், தெய்வத்திற்கு உண்மை உள்ளவர்களாய், பாத்திரவான்களாய், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மீது கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருக கடவீர்களாக, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் மேல் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அல்லேலூயா. எல்லாரும் கவனிச்சிங்களா? வார்த்தைகளை, வசனத்தை கவனிச்சிங்களா? உங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கிற மாய்மாலம், லௌகிக ஞானம், அப்புறம் ஆமாம் இந்த உலக காரியங்கள், இதெல்லாம் காரியங்கள், இந்த எல்லா காரியங்களும் என்ன செய்யுங்க, ஆமாம் கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாக இருங்க. மனுஷர்கள் பாரம்பரியத்தையும் பாரம்பரிய நியாயத்தை என்ன செய்கிறாங்க, உலக வழிபாடுகளையும் பற்றினதாக இருக்குது. இது கிறிஸ்து இதை கொடுத்தது அல்ல. இது கிறிஸ்துவான பிறக்கப்பட்டது அல்ல. இது கிறிஸ்துவின் அன்பினால், கிறிஸ்துவின் கிருபையினால், கிறிஸ்துவை அறிந்ததினால் வருகிறது அல்ல. இது உலகத்தினால் வருகிறது. நீங்கள் மாட்டிக்கிறீங்க, ஏதோ உலகத்தில் போய் மாட்டுறீங்க, ஏதோ பிரச்சனையில் மாட்டுறீங்க அப்படின்னா இது ஆண்டவரால் வந்தது அல்ல. இது லௌகிக ஞானத்தினால் உண்டானது. நிறைய பேர் ஆண்டவர் ஏன் எனக்கு இதை செய்தார், ஆண்டவராக செய்தார். ஆண்டவர் கெடுதல் பண்ணுவாரா? ஆண்டவர் கொண்டு போய் பாதாளத்தில் போடுவாரா? ஆண்டவர் கொண்டு போய் நஷ்டத்தில் போடுவாரா? ஆண்டவர் கொண்டு போய் இடுக்கத்தில் போடுவாரா? இல்லை. நான் சொல்கிறேன், என்னுடைய மீறுதல்கள் நிமித்தமாக, என்னுடைய தவறு நிமித்தமாக, நான் ஆண்டவரிடத்தில் விட்டு விலகின காரியத்து நிமித்தமாக மட்டும்தான் இந்த பிரச்சனைலாம் உள்ளே வருதே தவிர தேவன் என்னை கொண்டு போய் அதில் போட்டார், ஆண்டவர் கொண்டு போய் என்னை இதில் போட்டார் இல்லை. அப்படி அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இது ஒரு விதமான சோதனை. ஆண்டவர் தன்னை நேசிக்கிற புத்திரன் என்ன செய்கிறார், சிட்சிக்கிறார். அது ஒரு சோதனை. இந்த ரெண்டு சோதனையும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் முதல்ல எந்த சோதனையில் இருக்கிறீங்க முதல்ல என்ன செய்யுங்க, கண்டுபிடிக்கணும். நான் என்னுடைய விருப்பத்தின் பேரில் நடந்து, என்னுடைய சித்தத்தில் நடந்து, என்னுடைய காரியங்களை நடப்பிக்க நான் போய் மாற்றேனா? இல்லை, நான் உண்மையாக இருந்து தேவனுக்கு பயந்து நடந்து வேதம் வாசித்து ஜெபித்து கர்த்தருக்கு காத்திருந்து உண்மையாக இருக்கும் பொழுது யோபுவை போல நான் சோதிக்கப்படுகிறேனா? எந்த சோதனையில் இருக்கிறேன்? ரொம்ப முக்கியம். அதை கவனிக்காமல் அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதையே கண்டுபிடிக்கலை, நம்ம அடுத்த காரியத்தை என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ரெண்டு சோதனையில் நான் எந்த சோதனையில் இருக்கிறேன் கவனிக்கணும், கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம்தான் விடுதலைக்கு நேரம் என்ன செய்யணும். முதல்ல சொன்ன சோதனையில் மாட்டியிருந்தால் நீங்கள் தான் வெளியே வரணும். ரெண்டாவது சோதனையில் இருந்தீங்கன்னா, யோபுவை போல இருந்தீங்கன்னா ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அந்த சோதனை கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறது. இந்த சோதனை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து கிரியை என்ன செய்யணும், மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க, என்னை மீண்டும் கொண்டு வாங்க, இளையகுமாரனை போல திரும்பி வரணும். அப்போ தான் தகப்பன் மீண்டுமா எடுக்கிறார், மீண்டுமா இவனை ஆஸ்வதிக்கிறார். பழைய விலகி போயிடும், புதியவைகள் எல்லாம் உள்ளே வரும். ஏன் அது வரணும் இது வரணும்னா, நான் முதலாவது என்ன செய்யணும், ஏன் நான் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா, நான் தான் என்னுடைய விருப்பத்தின்படி போயிருக்கிறேன் அப்படின்னா, நான் தான் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்டு வரணும், திரும்பி வரணும், மனம் திரும்பி வரணும். ரெண்டு சோதனையில் எதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும்.
அல்லேலூயா. இந்த இந்த மனது இந்த 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 எண்ணம் இல்லாதபடினால, ஏன் ஆண்டவரே எனக்கு அதை செய்தீர், ஏன் ஆண்டவர் இதை செய்தீர்? இல்லை, ஆண்டவர் எது செய்தாலும் நன்மைக்கு எதுவாக தான் என்ன செய்கிறார். நான் ஏன் என்ன செஞ்சேன், நான் எதில் போய் விழுந்தேன், நான் எதில் எழுமணும், நான் எங்கே தவறுனேன், இப்படி யோசித்தோம்னா நம்ம என்ன செய்யலாம்? கர்த்தரிடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, நீங்கள் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட புதுசில் உங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே எப்படி ஏற்றுக்கொண்டீங்களோ அவருக்குள் அப்படியே என்ன செய்யுங்க? வேர்கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்கள் வேர்கொள்ளணும். வேரில் தண்ணி, அதாவது தண்ணி எங்கே இருக்கோ அதை பார்த்து என்ன செஞ்சிடும்? வேறு. ஆமென். அப்படி தானே? கவனிங்க, அழைப்பு எனக்கு என்ன அழைப்பு? நான் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன்? பரலோக ராஜ்யத்திற்கு. அல்லேலூயா. அவருடைய மகிமையை சுதந்தரிப்பதற்காக, அவருடைய கிருபையில் வளருவதற்காக என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். என்னுடைய சுயத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது? நான் போயிடக்கூடாது. என்னுடைய விருப்பத்தில் நான் என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. என்னுடைய காரியங்களுக்கு என்னுடைய சுயத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது? ஓடிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்ற, லௌகீக ஞானத்திலும் மாய்மாலமான அன்பிலும் மாய்மாலமான தந்திரத்தில் என்ன செய்யாதீங்க? உங்களை பிடித்து கொண்டு போக என்ன செய்யாதீங்க? விட்டுறாதீங்க. அல்லேலூயா. அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம விழுந்துட்டோம். பிசாசு நம்ம என்ன செஞ்சிட்டான்? தள்ளிட்டான். நம்ம தெய்வீக பிரசனத்துக்குள்ளே இல்லாமல் போயிட்டோம். தேவனுடைய மகிமையை இழந்துருவோம். எப்படி இளையகுமாரன் கடைசியில் யோசித்தது போல கடைசியில் யோசிக்காமல் முன்பதாகவே கர்த்தர் சமூகத்தில் என்ன செய்வோம்? திரும்புவோம். தெய்வத்திற்கு உண்மையாய் நாம் மாறுவோம். அல்லேலூயா. ஆமாம், இழந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள திரும்பியும் வருவது தான், திரும்பியும் கர்த்தர் சமூகத்தில் வருவது தான் முக்கியமான காரியம். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் உயர்ந்திருப்பாராக. அப்படியே கண்களை மூடி நம்ம செபிக்க போகிறோம். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நிறைவேறாமல் போவதற்கு ஒரு சில காரியங்களில் நம்ம தவறுகிறோம். கவனிங்களேன், என்னுடைய விருப்பம், என்னுடைய சித்தம் என்னைக்கு வந்துருச்சோ அன்னைக்கு கர்த்தருடைய விருப்பம் நிறைவேறாது. அவருடைய விருப்பத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டு விட்டேன் என்று சொல்லியும் தன் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்பினால் அங்கே கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. அவர் விருப்பத்துக்கு விட்டு கொடுத்துடணும். ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுத்துடணும். தெய்வ பிரச்சனத்துக்கு விட்டு கொடுத்துடணும். கர்த்தருடைய மகிமைக்கு விட்டு கொடுத்துடணும். அப்பா, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க? நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்க? என் வாழ்க்கையில் நீ வைத்திருக்கிற திட்டம் என்ன? என் வாழ்க்கையில் நீ வைத்திருக்கிற சித்தம் என்ன? என் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? அல்லேலூயா. உங்கள் சித்தம் நிறைவேறட்டும்னு சொல்லுங்களேன். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, உங்கள் சித்தம் நிறைவேறட்டும்ப்பா. நான் விரத்தியில் பேசுகிறவன் அல்ல, நான் அறியாமையில் பேசுகிறவன் அல்ல, நான் எடுத்தோம் கௌத்தன்னு பேசுகிறவன் அல்ல. அப்பா, நான் எல்லாவற்றிலும் உம்முடைய தயை கொண்டு, உம்முடைய கிருபையை கொண்டு பேசுகிறவனா, அழைக்கப்பட்ட அழைப்பை அறிந்து செயல்படுகிறவனா, உண்மையாய் கர்த்தருக்கு முன்பதாக செயல்படுகிறவனா, உண்மையாய் உமக்கு முன்பதாக நடக்கிறவனாய், உம்மை மட்டும் சார்ந்திருக்கிறவனாய், உம்மை மட்டும் பற்றி பிடித்திருக்கிறவனாய், உலகத்தில் எந்த சூழ்நிலையானாலும் எந்த நிலைமையானாலும் என் வாழ்க்கை உம்மை மட்டும் சார்ந்திருக்கட்டும். என் இருதயம் உம்மை மட்டும் சார்ந்திருக்கட்டும். என் நோக்கம், என் விருப்பம், என் தாகம் எல்லாம் நீங்கள் தான். உம்மை மட்டும்தான் என் இருதயம் சார்ந்திருக்கிறது. ஆண்டவரை பார்த்து, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பியிருப்பே. நீர்தானே என் துணையானி, கேடகமும் மானி, நீர்தானே என் துணையானி, கேடகமும் மானி, என்னை நினைப்பவரே,
ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவர், ஆசீர்வதிப்பவரே, உம்மை நம்புவே, அனுமை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்புவே, இயேசுவே உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்புவே, உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பீரு. ஆமென். ஆண்டவரே, உம் அன்பை நம்பும் நான், ஓ அன்பையே, உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பீரு. ஆமே. அன்பை நம்பும் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பே. நல்ல தகப்பனே, உடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். அழகை செய்யுங்க. வல்லமை உள்ள கரத்துக்குள்ளே முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். தெய்வத்திற்கு உண்மையாய் காணப்பட, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு உண்மையாய் நடக்க, ஆண்டவரே, குறைவானாலும் நிறைவானாலும், தாழ்வானாலும் மேன்மையானாலும், எந்த சூழ்நிலையிலும் நீர் எனக்காய் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு, நீர் என்னை நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு, நீர் என்னோடு கூட இருப்பீர் என்ற ஆழமான விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். என் சூழ்நிலைகளை நான் பார்க்கலை, என் சிந்தைகளில் வருகிற உலகப்பூர்வமான மாய்மாலமான காரியங்களை நான் நம்பலை. எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க வல்லமை உள்ள உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன். உம்மை பற்றி கொள்ள கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.